ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளௌம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இன்னைக்கு ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்லணும். எப்படின்னா பாருங்க, நிறைய பேரோட பர்த் டீட்டெயில்ஸ் சரியா இருக்காது. டேட் ஆஃப் பர்த் மிஸ்டேக் இருக்கும், டைம் மிஸ்டேக்கா இருக்கும். அவர் பிறந்த டைம் டேட்டே தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ராசி பலத்தை எப்படி பார்ப்பீங்க? ஸோ இது பாருங்க, இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கும்போது தப்பாகுது. அதனால நான் என்னன்னா, நாடி ஜோதிடம் படி, வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி படி கை ரேகை வச்சு ஜாதகத்துக்கு மேட்ச் பண்றேன். ஸோ அப்போ நம்ம கை ரேகை போய் சொல்லாது. கையில் ரேகைகள் கையில ராசிகளும் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு. ஸோ அதுக்கு இதுக்கு மேட்ச் பண்ணி ஒரு சரியான ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும். எப்படின்னா, வேலை எப்போ கிடைக்கும், திருமணம் எப்போ நடக்கும், இந்த எல்லா விஷயத்துக்குமே பதில் நாம பாமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஜாதகத்தை மேட்ச் பண்ணி சொல்ல முடியும். இது நாடி ஜோதிடத்திலும் கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. நாடி ஜோதிடம் படி இப்போ குரு கிரகத்தோட டிரான்ஸ்லேட் இருக்கு. அது எல்லா ராசிகளுக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்குமா? அப்படி இல்லை. எப்படின்னா, நம்ம அது எவ்வளவு ஒரு ரவுண்ட்ல வருது. இப்ப பாருங்க, ஒரு ரவுண்ட் வர்றதுக்கு 12 இயர்ஸ் ஆகும். எத்தனை ரவுண்ட்ல அது இருக்கு உங்க ஜாதகம் படி? இப்ப உங்களுக்கு 24th இயர்னா அது 2வது ரவுண்ட் தாண்டி 3வது ரவுண்டுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாமே எப்படி நம்மோட லைஃப்க்கு அது எப்படி எஃபெக்ட் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, அந்த ஜாதகம் நம்ம கைரேகை எல்லாமே பார்க்கணும். ஸோ அப்படி நான் ரிசர்ச் பண்ணி ரொம்ப அதுக்கு டைம் வேணும் அது பார்க்கறதுக்கு. சும்மா ஒரு ஜாதகம் கொடுத்தாலே 5 மினிட்ல எல்லாமே சொல்றாங்க. ஜாதகம் பார்த்த உடனே பெருசான பூஜை எல்லாம் சொல்றாங்க, ஜெம்ஸ்டோன் சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. எல்லாமே ஜோதிடத்துல இருக்கா? கண்டிப்பா இல்ல. புருஹத் பராசர ஓர சாஸ்திரத்துல வெறும் தானம் பத்தி, மந்திர ஜபம் பத்தி தான் இருக்கு. அவ்வளவு காஸ்ட்லியான ரெமெடிஸ் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது உண்மையான ஜோதிடத்தை நம்ம பார்க்கறதுக்காக இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்க என்னோட கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். கன்னி ராசி 2026 ஜூன் மாதத்துல இந்த கன்னி ராசியில பிறந்தவருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னென்ன இருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குருவோட கிரகத்தோட ஒரு சேஞ்சஸ், ஒரு டிரான்சிட் என்னென்ன இருக்கு, அது எப்படி இந்த ராசி மேல் எஃபெக்ட் ஆகுதோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கை ரேகையில இருக்கிற குருஸ்தானத்தை நம்ம பார்க்கணும். அந்த குருஸ்தானம் பார்த்து அதுக்கப்புறம் டிரான்சிட் எந்த ராசியில் நடக்குது பார்க்கணும். உங்க கையில இருக்கிற கர்காடக ராசி எப்படி இருக்கு பார்க்கணும். உங்க வயசு பார்க்கணும். வயசு எப்படின்னா, இது இந்த விரல்ல 3 ராசிகள் இருக்கு. 12 ராசிகளை நம்ம கால்குலேட் பண்ணி உங்க ராசி எங்க வருதை பார்த்து அங்க இருக்க லைன்ஸ் பார்த்து தான் ஏதாவது சொல்ல முடியும். ஸோ அது நாடி ஜோதிடம்னு சொல்லுவாங்க. இப்போ கன்னி ராசியில பிறந்தவருக்கு இந்த ஜென்ரலா நாம சொன்னா, குரு கிரகம் 11th ஹவுஸ்ல தான் நடக்குது. அது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானம் நாம பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த தொழில்ல, பிசினஸ்ல சக்சஸ் கண்டிப்பா இருக்கு, லாபம் இருக்கு. நீங்க அதிகமான லாபத்தை எக்ஸ்பெக்ட் கண்டிப்பா பண்ணலாம். அதுக்கப்புறம் சப்தம பாவத்தை இந்த குரு கிரகம் பார்க்கும்போது எப்படின்னா, கர்காடக ராசியிலேருந்து இந்த மீன ராசி பார்க்கும்போது இந்த கன்னியா ராசிக்கு சப்தம பாவம் ஆயிடுங்க இல்லையா? திருமண யோகம் இருக்கு. திருமண யோகம் மட்டும் இல்ல, செகண்ட் மேரேஜ் யோகம் கூட இருக்கு. சில பேருக்கு செகண்ட் மேரேஜுக்கு டைப் பண்ணிட்டு இருப்பாங்க, அவருக்கு இருக்கு. திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் செப்பரேட் ஆயிருந்தாலும் கூட சரியாகிற சான்சஸ் அதிகமா இருக்கு. ஒன்னு சேர்ற சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஏதோ எல்லார் லைஃப்லுமே அந்த பிரச்சனை இருக்கும். ஆனா இந்த டைம் பீரியட்ல யாரோ ஒரு பர்சன் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க, 2 பேருமே சேர்த்து வச்சிடுவாங்க. இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாமே கன்னியா ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா நான் சொல்றது என்னன்னா, இந்த கன்னியா ராசியில பிறந்தவருக்கு 6வது வீட்டுல இருக்கிற ராகு ரொம்ப உங்க எதிரிகள் மேல உங்களுக்கு சக்சஸ் கொடுக்குற சான்சஸ் இருக்கு. உங்க எதிரிகள் மேல. அதுக்கப்புறம் தசம பாவத்தை நம்ம பார்த்தா கண்டிப்பா இங்க இருக்கிற சுக்கிரன், புதன் 2 பேருமே இந்த பேங்கிங் எக்ஸாம் யாரு கொடுக்க போறீங்களோ, பேங்கிங் சம்மந்தப்பட்ட எக்ஸாம், பிரைவேட் ஆயிருக்கல, கவர்மெண்ட் ஆயிருக்கல, அங்கே நிறைய சக்சஸ் இந்த கன்னி ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. அஷ்டம பாவத்தில் இருக்கிற செவ்வாய் கண்டிப்பா திருமண வாழ்க்கை பிரச்சனை கொடுப்பான். ஆனா சரியாகும். அது நிறைய நாள் இருக்காது, டெம்பரவரியான பிரச்சனை கொடுக்குற சான்சஸ் அதிகமா இருக்கு. சதுர்த்த பாவத்தை நாம பார்த்தா கண்டிப்பா ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் அதிகமாக இருக்கு. எஸ்பெஷலி வீடுக்கு சம்மந்தப்பட்ட வாங்குறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும்.
இல்ல நீங்க ரெண்ட்டுக்கோ இல்ல நீங்க லீஸுக்கோ ஒரு வீடு தேடிட்டு இருந்தா அங்கே கூட உங்களுக்கு அமையற சான்சஸ் அதிகமா இருக்கு. நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் பத்தி நாம ஈஸியா சொல்லலாம். நீங்க வாங்க போறீங்களா இல்ல நீங்க ரெண்ட் போக போங்களா, எப்படி அப்படி எப்படின்னா அஸ்ட்ராலஜி வந்து நீங்க இருக்கிற சுச்சுவேஷன் மேலதான் நாம சொல்லணும். அப்படி எல்லாருக்குமே ஒரே மாதிரி நடக்காது. ஒரு வீடு கட்டுற யோகம் இருக்குன்னா உங்ககிட்ட பணம் இல்லைன்னா கண்டிப்பா நீங்க வீடு மாத்துவீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ரெண்ட் வீடு கண்டிப்பா கிடைக்கிற சான்ஸ் இருக்கும். நிறைய பேர் அப்போ வந்து ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாமே கன்னி ராசியில பிறந்தவருக்கு சப்தம பாவத்தில் இருக்கிற சேட்டர்னால திருமணம் டிலே ஆனாலும் கூட ஒரு நல்ல ஒரு சம்பந்தம் கிடைக்கிற சான்சஸ். நிறைய பேருக்கு வந்து மெச்சூர்டான லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. மெச்சூர்டுனா அவர் வந்து ரொம்ப யோசிக்கிறது, அவர் பிஹேவ் பண்றது எல்லாமே மெச்சூர்டா இருக்கும், சீரியஸா இருக்கும். அந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிற சான்சஸ் இந்த கன்னி ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. 12th ஹவுஸ்ல இருக்கிற கேத்துனாலே கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபைனான்சியல் லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து கன்னி ராசியில பிறந்தவருக்கு.